எம்பெருமானுக்கு அடிமை செய்வதால் பிறவிப்பிணி தொலையும் என்பதை தெளிவாக உணர்த்துகிறார் ஆழ்வார். புரிஞ்சுக்கிட்டேன் சாமி, தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரத்துல நீங்க இந்த பாசுரத்தை சொல்ல சொல்ல திருமலைக்கே போய் அந்த வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும் போல இருக்கு சாமி. ஏன் சாமி, உங்களுக்கு அங்க போகணும் தோணலையா? தோன்றியது. அப்படி ஒரு முறை திருமலைக்கு சென்று ஆலவட்ட கைங்கரியமும் செய்ய தலைப்பட்டேன். ஆனால் என்ன சாமி? திருவேங்கடவன் அந்த அரங்கனைப் போலவே இந்த திருமலை ஏற்கனவே சோலைகளாலும் அருவிகளாலும் குளிர்ந்திருக்கிறது. எனவே தனக்கு ஆலவட்டம் சுழற்ற தேவையில்லை என்றும் தான் அக்னியிலிருந்து வரதனாக வெளிவந்ததால் அந்த அத்திகிரி அருளாளனுக்கே ஆலவட்டம் சுழற்றுவதுதான் பொருத்தம் என்றார். நன்றாக சொன்னீர்கள் நம்பிகளே. என்ன ஒரு அற்புதமான விளக்கம். சாரதி சாமி, இதை நீ தயார் செய்து வை. அடியேன் வந்து விடுகிறேன். சரிங்க சாமி. வந்தனம் பட்டரே. வந்தனம். தங்கள் விளக்கத்தை அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ஓர் உண்மை என்ன தெரியுமா? எங்கேயும் உம்மை அனுப்ப அந்த வரதனுக்கு திருவுளம் இல்லை. அதற்குத்தான் இந்த திருவிளையாடல். தங்களை தன்னகத்தே வைத்துக் கொள்வதில்தான் அந்த வரதனுக்கு உகப்பதிகம். அனைத்தும் அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரின் திருவருள். ஆமாம் பட்டரே, என்ன 2 நாட்களாக உங்களை காணவே இல்லை? வெளியூர் சென்றிருந்தீரோ? வெளியூர் தான், ஆனால் அருகில் உள்ள ஊர்தான். திருப்புட்குழி சென்றிருந்தேன். அங்கு விஜயராக பெருமாளுக்கு ஆராதனை கைங்கரியம் முடித்து இப்போதுதான் திரும்புகிறேன். இது என்ன புது கைங்கரியம்? அங்கு பட்டாச்சாரியர் இருப்பாரே? இருந்தார். ஆனால் சென்ற மாதம் அவர் பரம வைத்து விட்டார். சுற்றியுள்ள கோயில்களில் இருந்து 3 பட்டர்களை அக்கோவில் பணிக்கு நியமித்திருக்கிறார்கள். அதில் அடியேனும் ஒருவன். அதனால் சுழற்சி முறையில் இன்று அடியேன் அங்கு சென்று வர பணிக்கப்பட்டேன். ஏன் சுவாமி, திருப்புட்குழி பட்டருக்கு பிள்ளைகள் யாரும் இல்லையா? ஏன் இல்லாமல், ஒருவருக்கு 2 இருக்கிறார்கள். பிறகு என்ன? அவர்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யலாமே. நாட்டமில்லையாம். வியாபாரம் செய்து பெரும் பொருள் ஈட்டப் போகிறார்களாம். பகவானின் அருளை விடவா பெரும் பொருளை சேர்த்துக் கொள்ளப் போகிறார்கள்? இது வினோதமாக இருக்கிறது பட்டரே. விஜயராகவ பெருமாளை தொட்டு ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்களே அச்சேவையை செய்யாமல் யாரோ ஒரு தனி மனிதனுக்கு சேவை செய்து பொருளீட்ட வேண்டும் என்று நினைத்தால் வருங்காலத்தில் பகவானுக்கு நித்திய ஆராதனையை யார் செய்வார்கள்? சந்ததிகளை வழிநடத்த வேண்டியது பெரியவர்களின் கடமை அல்லவா? யாராவது எடுத்துச் சொல்லி இளையவர்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? நியாயம்தான். ஆனால் நம் பிள்ளைகளுக்கு சம்பாத்தியம்தான் முக்கியம். அதுதான் அவர்களை காக்கும் என்று பல பெரியவர்களே உறுதியாக நம்புகிறார்களே. இது நிச்சயம் துர்பாகியமான நிலை. பகவானுக்கு சேவை செய்யவில்லை என்றால் பிறகு உயர்ந்த குலத்தில் பிறந்து என்ன பயன்? கடமையை செய்யாதவன் கடை தேறுவது எப்படி? தகுதி இருந்தும் மற்ற குலத்தில் பிறந்தவர்களுக்கும் உரிமை இல்லை. இவர்களின் சந்ததிகளும் செய்ய மாட்டார்கள். கேட்கவே வேதனையாக இருக்கிறது பட்டரே. பகவத் ஆராதனை, அதுவும் கோயிலில். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை போய் கைவிடுவார் உண்டோ? என்னவோ போங்கள் நம்பிகளே. இப்போதே இப்படி இருக்கிறதே, இன்னும் களி முற்ற முற்ற என்னவெல்லாம் ஆகப் போகிறதோ. முடிந்தவரை அடியேன் திருப்புட்குழிக்கு சென்று வருவேன். இன்னொருவரை அங்கு நியமிக்கும் வரை. உம்மை காஞ்சியம்பதி வரதன், திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் என 2 பெருமான்களும் விரும்புகிறார்கள். தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற மறந்துவிட்டேன். தற்புகழ்ச்சி திலகம் யாதவ பிரகாசரை பார்த்தேன். ஓ, அப்படியா? அடியேனை பற்றி ஏதேனும் வினவினாரோ? வினவுவதா? சந்தித்த நேரம் முழுவதும் தங்களை பற்றிய புராணம்தான். பேசும்போது நொடிக்கொரு தரம் நம் திருக்கட்சி என்கிறார். என்ன வசியம் போட்டீர்? ஒரு வசியமும் இல்லை பட்டரே. நம் ராமானுஜனை அவரின் பாடசாலையில் சேர்த்துக் கொள்ள பிரார்த்தித்தேன். அதற்கு அவரும் ஒத்துக்கொண்டார். அடியேனின் விண்ணப்பத்தை அவர் ஏற்றதால் அதை மனதில் வைத்து இனி தன் கோரிக்கைகளை எல்லாம் இந்த திருக்கட்சி நம்பி செய்வார் என்று முடிவெடுத்திருக்கிறார். இருந்துவிட்டு போகட்டும். ராமானுஜனுக்காக யாதவ பிரகாசரின் நியாயமான கோரிக்கைகளை அடியே நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். மேலும் அவர் ஒரு துறவி.
அந்த நிலைக்காகவாவது அடியேன் மரியாதையும் அனுசரணையும் செய்துதானே ஆக வேண்டும். பெரிதாக ஒன்றும் அவர் கேட்கப் போவதில்லை. அப்படியும் ஏதாவது கேட்டால் செய்துவிட்டு போகிறேன். ராமானுஜன் நல்ல முறையில் அங்கு சேர்ந்து வேதாந்தத்தை பயில வேண்டும். அதுதான் அடியேனுக்கு மிகவும் முக்கியம். சரி நம்பிகளே, அடியேன் சென்று ஆராதனைக்கு வேண்டியவற்றை தயார் செய்கிறேன். சுவாமி, ஏன் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அதுவும் பனியில், இந்த குளிரில்? நான் நகம் முழுவதும் உங்களை தேடிக் கொண்டிருந்தேன். நேரமாகிவிட்டது, வந்து உறங்குங்கள். தஞ்சா, இதுதான் உன் அம்மா உனக்கு வாங்கிக் கொடுத்த புடவையா? ஆமாம். நன்றாக இருக்கிறது. என் அம்மாவும் இதையே தான் சொன்னார். இந்த புடவை எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது என்று. உன்னை உன் அம்மா புகழ்ந்தது நல்ல விஷயம்தான். ஆனால் கோவிந்தனை கடிந்து கொண்டது தவறு. உன் அம்மா இப்படி நடந்து கொள்வார் என்று அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அது என் அம்மா ஆசையாக உங்களுக்காக வாங்கிய வேஷ்டி. அதை கோவிந்தன் உடுத்திக் கொண்டதில் அவருக்கு சற்று ஏமாற்றம், மன வருத்தம். ஒருவேளை கோவிந்தன் என் அம்மா கண்ணில் படாமல் இருந்திருந்தால் இந்த குழப்பமே நேர்ந்திருக்காது. குழப்பம் கண்ணில் இல்லை, மனதில். நான் என்னுடையது என்ற பொய்யான அகங்காரத்தால் தான் நம்முடையதை வேறொருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள் கோபம் உருவெடுக்கிறது. கோவிந்தன் உடுத்திக் கொண்டாலும் அடியேன் உடுத்திக் கொண்டாலும் ஒன்று போலத்தான். எங்கள் இருவருக்கும் இடையே பேதபாவம் கிடையாது. அடியேனையும் கோவிந்தனையும் அடியேன் எப்போதும் பிரித்து பார்ப்பது கிடையாது. உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. கோவிந்தன் ஜனித்ததும் கண்களை திறக்கவில்லை. தொட்டிலில் கிடந்த குழந்தையை அடியேன் பார்த்து கோவிந்தா என்று குரல் கொடுத்ததும் கண்ணிமைகள் விரிந்தன, அடியேன் முகமும் மலர்ந்தன. அன்று முதல் இன்று வரை இணை பிரியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்களுக்கு சில விஷயங்கள் புலப்படாது. எப்பொழுதும் கணவனை நம் கடிவாளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது போக போக நீயே தெரிந்து கொள்வாய். ஏன் அமைதியாக நிற்கிறாய்? அடியேனின் கருத்தில் உனக்கு உடன்பாடில்லையா? நான் சொல்வது அதிக பிரசங்கம் என்று கருதாவிட்டால் ஒன்று சொல்கிறேன். அடுத்தவர்களின் அபிப்பிராயத்தை கேட்டு தெரிந்து கொள்வதில் தடையேதும் இல்லை, சொல். என் அம்மாவின் செயலை நான் நியாயப்படுத்த முயலவில்லை. அவர்கள் நடந்து கொண்டது சற்றே முறைகேடானதுதான். இருப்பினும் நடந்து முடிந்ததை என் அம்மாவின் கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவர் தரப்பில் நியாயம் புலப்படும். என் மனதிற்கு பட்டதை சொல்கிறேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் இருவரின் அந்யோன்யம் எனக்கு புரிகிறது, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் என் கணவர், என் அம்மாவின் மாப்பிள்ளை. அந்த உரிமையில், உறவின் யதார்த்தத்தில் என் அம்மா உங்களுக்காக பிரத்யேகமாக வாங்கி வந்ததை வேறு ஒருவருடன், அது உடன்பிறவா சகோதரனாகவே இருந்தாலும் அதை பகிர்ந்து கொண்டது நிராசையைத்தானே ஏற்படுத்தும்.
இதுவே உங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்திருந்தால் அதை நீங்கள் யாருடன் வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம். யாருக்கும் எந்த மன வருத்தமும் ஏற்படாது. அப்படியென்றால் அடியேனின் அம்மா அப்பா வேறு, உன்னுடைய அம்மா அப்பா வேறு என்று சொல்கிறாயா? நான் அப்படி சொல்லவில்லை. உறவுகளை பொறுத்து அவர்களின் கண்ணோட்டமும் மாறும் என்பதை தான் சொல்ல வருகிறேன். முன்பு போல் இல்லாமல் இனி தங்கள் கண்ணோட்டம் சற்றே மாற வேண்டும் என்பதே என் அவா. மொத்தத்தில் உன் அம்மா செய்ததுதான் சரி என்று நீ கருதுகிறாய். அவர் செய்தது தவறில்லை என்று எண்ணுகிறேன். இது எனது எண்ணமே இன்றி கருத்தல்ல. எண்ணம்தான் கருத்து, கருத்துதான் எண்ணமாக பிரதிபலிக்கிறது. நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒரு பொருளை பரிசாகவோ தானமாகவோ கொடுத்த பிறகு அதை அவர் விருப்பப்படி வைத்துக் கொள்ளலாம். கொடுத்தவரின் விருப்பப்படிதான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது பரிசாகவும் ஆகாது, தானமாகவும் இருக்காது. எப்பொழுது அதை அடியேன் கோவிந்தனுக்கு கொடுத்தது தவறு என்று நீயும் உன் அம்மாவும் நினைத்து விட்டீர்களோ, இனி அந்த பொருள் அடியேனிடம் இருப்பதில் எந்த பொருளும் இல்லை. அதற்காக இது அடியேனுக்கு வேண்டாம் என்று சொல்லி உன் அம்மாவின் மனதை புண்படுத்த மாட்டேன். அதை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்து விடுவேன். நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அடியேனின் கருத்தை யார் மீதும் அடியேன் திணிப்பது கிடையாது. அதே போல யாருடைய எண்ணத்திற்காகவும் அடியேனின் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வதும் கிடையாது. அவரவர் நிலையில் நிலைத்து நிற்போம். அதுதான் நமக்கு நல்லது. இல்லை, நான் சொல்ல வருவது... வேண்டாம் தஞ்சா, இனி அந்த விஷயத்தை பற்றி நாம் பேச வேண்டாம். நிச்சயம் அந்த வேஷ்டியை அடியேன் உடுத்த மாட்டேன். மனமொத்த தம்பதிகளாய் பகவத் சேவையில் ஈடுபட்டு வாழ்வீர்களாக. எழுந்திருங்கள். சீக்கிரமே பஞ்ச சம்ஸ்காரமும் பண்ணிக்கொண்டு விடுங்கள், சரியா? அவசியம் சுவாமி. என்ன திருக்கோஷ்டி, ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த பொலிவும் திருப்தியும் உன் முகத்தில் தெரிகிறதே. இருக்கும் சுவாமி. காரணம், ஆச்சாரியரின் விருப்பத்தை பூர்த்தி செய்த திருப்தியால் இருக்கலாம். சந்தோஷம். மாதவனுடைய தகப்பனார் சபையில் நின்று மாதவனுடைய கல்யாணத்தை நடத்தினார் என்றாலும் நீதானே திருக்கோஷ்டி அனைத்தையும் முன்னின்று மேற்பார்வை பார்த்து சீரும் சிறப்புமாக இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கிறாய். ஊர்கூட்டி இரு மனங்களை இணைத்து வைத்து ஒரு பெரிய வைபவத்தை நிகழ்த்துவதென்பது ஒரு பெரும் சாதனையாயிற்றே. அது மட்டுமில்லை, சாதாரணமாக ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் அது மற்றவர்களுக்கு அதிருப்தியாக போகலாம். அதுதான் உலக நடப்பு. ஆனால் வைஷ்ணவர்களின் சந்தோஷத்தை பொறுத்தவரை அது அனைவருக்குமே சந்தோஷமான விஷயமாகத்தான் இருக்கும். காரணம், வைஷ்ணவர்கள் எந்த செயலை செய்தாலும் அது பகவானின் பிரீத்திக்காகவே இருக்கும். மாதவா, சுவாமி, அடியேன். அரங்கனின் அருளால் அனைத்தும் மங்களமாய் நடந்திருக்கிறது. உன்னை அடைக்கலமாக வந்திருப்பவளை சாக்ஷாத் அந்த மகாலட்சுமிக்கு ஒப்பானவளாக எண்ணி அவள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுடு சொற்களே இவள் அறியக்கூடாது. புரிந்ததா? நிச்சயம். தங்கள் ஆணைப்படியே சுவாமி. புராணம் என்ன தெரிவிக்கிறது தெரியுமா? எங்கு தம்பதிகள் ஒற்றுமையாக பரஸ்பரம் அன்போடும் தர்மத்தோடும் இருக்கிறார்களோ, எவ்வகத்தில் நித்தியம் சாணம் தெளித்து கோலமிட்டு மாவிலை தோரணமிட்டு
நெய் விளக்கு ஏற்றப்படுகிறதோ, எந்த அகத்தில் தானியங்கள் தரையில் இறைக்கப்படாமலும் பாத்திரங்கள் பரப்பப்படாமலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமலும் இருக்கிறதோ, அந்த அகத்தில் நான் நித்தியமாக வாசம் செய்கிறேன் என்கிறாள் மகாலட்சுமி தாயார். எனவே நீங்கள் இருப்பது உங்கள் அகம் என்று நினைக்காமல் பகவானின் கோயில் என்றே நினைக்க வேண்டும். அப்போதுதான் ஒழுக்கமும் ஒழுங்கும் பக்தியும் அவ்விடத்தில் நிறைந்திருக்கும். புதுப்பெண்ணே, நீயும் இதை காதில் வாங்கிக் கொண்டாயா? வாங்கிக் கொண்டேன் சுவாமி. மாதவா, உன் முன்ஜென்ம சுக்ருதம் உனக்கு திருக்கோஷ்டி நம்பிகள் அத்திம்பேராய் வாய்த்தது. அவரை உன் வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக கொண்டு பகவத் சேவையும் தர்ம வழியில் லௌகீக சேவையும் செய்து சம்பிரதாயத்தை பேணி காக்க வேண்டும். நல்வேளையில் ஓர் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்து வைஷ்ணவ பெருமக்களின் முன்னிலையில் இவளை கரம் பற்றியிருக்கிறாய். அதன் பொருள் உணர்ந்து சொல்லுக்கு பொருள் போல் மனமொத்து வாழ வேண்டும். புதுப்பெண்ணே, உன் நாத்தனார் மேகவல்லி மிகச்சிறந்த பெண் சிரோமணி. அவளிடமிருந்து பொறுமையையும் மற்றும் பல இல்லற தர்மங்களையும் கற்று பேரோடும் புகழோடும் திகழ வேண்டும். இது என்ன வேட்டி தெரியுமா? முதலில் அதை திருப்பிக் கொடு. தற்போதுள்ள சூழ்நிலையில் அவன் ஒருவன்தான் இதற்கு தகுதியானவன் என்று மன்னர் தீர்மானித்து விட்டார். அவர் யார்? செழியன்.